ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா ப்ரௌனியை கூட்டிகிட்டு வர போகிறோம். யார் அந்த ப்ரௌனி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோடய ஃபேவரட் லவபிள் பெட் கேட் தான். சிங்கப்பூர் வரத்துக்கு முன்னாடி 1 மந்த்து குவாரண்டைனில் தான் இருக்கணும்னு கண்டிப்பாக சொல்லிட்டதால் ஏர்போர்ட்டோட பாய் சொல்லிட்டு வந்தது தான். இன்னும் அவனை பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் 2 டைம் ட்ரை பண்ணோம். இந்த டாக்குமெண்ட் இல்லை அந்த டாக்குமெண்ட் இல்லைன்னு கிட்ட வரைக்கும் போய் திரும்ப அனுப்பிட்டாங்க. இந்த வாட்டி எல்லா டாக்குமெண்ட்ஸும் பக்காவாக எடுத்து வச்சாச்சு. இந்த வாட்டி அவங்க நோ சொல்லவே முடியாதுன்னு நம்புகிறேன். பட்டு இந்த வாட்டி என்ன சொல்ல போகிறாங்க நாங்கள் போனதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அதுக்கு எப்படிலாம் போனோம், அங்கே என்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது, அங்கே பெட்ஸ் எல்லாம் எப்படி கேர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ப்ரௌனி எங்கே இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட், சாங்கி ஏர்போர்ட்டில் தான் இருப்பான். அந்த ஏர்போர்ட்டில் குவாரண்டைன் ஸ்டேஷன் இருக்கும். அங்கே தான் நம்ம அவனை போய் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம பஸ் நம்பர் 19 ஏறணும். நம்ம ஏற வேண்டிய பஸ் வந்துடுச்சு, பஸ் நம்பர் 19. அதில் ஏறி தான் நம்ம சாங்கி ஏர்போர்ட் போக போகிறோம். அந்த ஏர்போர்ட்டில் குவாரண்டைன் ஸ்டேஷனில் தான் ப்ரௌனி இருப்பான். நம்ம போயிட்டுருக்கிற ரூட்டில் இந்த மாதிரி வீடுங்களை பார்க்க முடியுது பாருங்களேன். பழைய காலத்து வீடுங்களாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு பழசுன்னா இன்னும் ஆண்டனா கூட அதே மாதிரியே இருக்கு பாருங்க. மேபி இப்போ இருக்கிற பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி மேபி இது பழைய காலத்தில் உள்ள அப்பார்ட்மெண்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரில. இதுலேயுமே லெவல்ஸ் மாதிரி இருப்பாங்க. கிரவுண்ட் லெவல், மிடில் லெவல் இருக்கும். ஒரு 3 to 4 ஃப்ளோர்ஸ் தான் இருக்கும். எல்லாமே ஸ்லோப்டு ரூஃப் மாதிரி தான் போட்டிருக்காங்க. எல்லா வீட்லேயுமே ஆண்டனா இருக்கும் பாருங்கள். இங்கே யாராவது இருக்காங்களா இல்லையா, இல்லை வயசானவங்க மாதிரி இருப்பாங்களான்னு தெரியல நமக்கு. சாங்கி ஏர்போர்ட் குவாரண்டைன் ஸ்டேஷனுக்கு நம்ம பஸ்லேருந்து டைரெக்டாலாம் போயிட முடியாது. அங்கே இந்த பாஸ் ஆஃபீஸ் இருக்கும். இந்த மாதிரி செக் பாயிண்ட் மாதிரி போட்டு பாஸ் ஆஃபீஸ் இருக்கும். அங்கே போயிட்டு நம்மளோட பாஸ்போர்ட்டு, பெட்டோட இம்போர்ட் லைசன்ஸ் எல்லாமே கொடுத்து வெரிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஆனால் நம்மளோட பாஸ்போர்ட், வீசா எல்லாமே அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. நம்ம பெட்டை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது நமக்கே கொடுத்துருவாங்க பாஸ்போர்ட், வீசாலாம். ப்ரௌனி இருக்கக்கூடிய குவாரண்டைன் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஆனால் நம்மளால் இப்போ உள்ளே போக முடியாது. ஏன்னா 2 to 5:30 தான் விசிட்டிங் டைம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு வருத்தமான செய்தி கடைசியில் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்த இடம் தப்பான். இந்த இடம் வேறு எங்கேயோ இருக்குது போல். இந்த இடத்துலேருந்து மேப்பில் மட்டுமே 2 hours காட்டுது. ஸோ நல்ல வேலை நம்ம ப்ரௌனியை பிக்கப் பண்ணுறதுக்கு இங்கே தப்பாக வந்திருக்கோம். பிக்கப் பண்ணுறனால இன்றைக்கி சும்மா விசிட் பண்ண வந்ததால் இந்த இடம் கிடையாது, வேறு இடம்னு தெரிஞ்சுது. இன்னும் வேறு இடத்துக்கு என்னென்னலாம் மாறி என்னென்ன செக்கிங் ப்ராசஸ்லாம் தாண்டி போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம கரெக்டாக போக வேண்டிய அனிமல் குவாரண்டைன் சென்டர் இங்கேருந்து 41 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட மலேசியா பார்டர் கிட்ட வச்சுருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போய் ஒரு 20 ஸ்டாப் கிட்ட வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெட்ரோ மாதிரி அது ஒரு 20 ஸ்டாப் வரும். திரும்ப ஒரு பஸ் மாதிரி போகணும். எத்தனை மணி நேரம் ஆகுது, எப்படி போய் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே விசிட்டிங் ஹார்ஸே முடிஞ்சிருமா இருக்குமான்னு எதுவும் தெரியல. கடவுள் விட்ட வழி தான், போய் பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். வர வேண்டிய மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட வந்தாச்சு. இப்போது மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து இறங்கி திரும்ப வேறு பஸ் மாறணும். இந்த மெட்ரோ ஸ்டேஷன் ஆக்சுவலாக இதில் என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஷன் நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப கிட்ட தான் இருக்குது. இப்போ நம்ம தேவையில்லாமல் அவ்வளோ தூரம் ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து திரும்ப இங்கேருந்து ரொம்ப தூரம் போக போகிறோம். இப்போ இந்த எஸ்கலேட்டரில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் நின்னோன்னா நின்றுட்டே போகலாம். ரைட் சைடில் எப்போவுமே கேப் விட்டுருப்பாங்க. ஏன்னா இப்போ மேலே ஏறி போகிறோம் நடக்கிறவங்கெல்லாம் ரைட் சைடில் ஏறி நடந்து போயிடுவாங்க. அந்த சைடில் யாரும் நின்றுட்டுலாம் வரமாட்டாங்க. இதுவும் இங்கே ஒரு கற்றுக்க வேண்டிய ஒரு புது விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கோம், ஸ்டாப் நம்பர் 3. இதிலேருந்து நம்ம இப்படி போய் 24 ஸ்டாப் தாண்டி பூன்லேயில் இறங்கணும். இது வரைக்கும் நம்ம இப்போ மெட்ரோவில் போக போகிறோம்.
இப்போது நம்ம மெட்ரோ விட்டு இறங்கியாச்சு. 24 ஸ்டாப்ஸ் தாண்டி வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே ஆகியிருக்கு. இப்போது நம்ம வந்து அடுத்த பஸ் மாறுறதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம். அந்த பஸ் ஏறி அதுக்கப்புறம் அது ஒரு 14 ஸ்டாப்ஸ் கிட்ட வரும். ஃபைனலி அந்த எண்டோட சிங்கப்பூர்லேருந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எண்டு சிங்கப்பூருக்கு வந்தாச்சு. அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மரம் செடிலாம் அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த சைடு வந்து அப்படியே பாருங்களேன், இது ஏதோ ஒரு மலை மேலே இருக்க மாதிரி இருக்குது பார்த்தா. இங்கே மழைலாம் வேறு பெஞ்சிருக்கு. வெயிலும் கம்பேரிட்டிவ்லி அங்கே விட இங்கே ரொம்பவே கம்மி. எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்களேன். இந்த ஸ்டாப்பிங்கை தாண்டி இன்னும் போனால் வெறும் காடாக தான் காட்டுது மேப்பில். ஸோ அவ்வளோ பச்சை பசேல்னு ரொம்பவே அழகாக இருக்குது இந்த எண்ட் ஆஃப் த சிங்கப்பூர். இப்போ நம்ம ப்ரௌனியை வந்து பிக்கப் பண்ணுற அந்த சென்டர்கிட்ட வந்தாச்சு. 5 o'clock க்ளோசிங் டைம். நம்ம ஏதோ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கொஞ்சம் முன்னாடியே எப்படியோ வந்துட்டோம். ஸோ வாங்க போய் நம்ம ப்ரௌனியை பார்ப்போம். கடல் தாண்டி மலை தாண்டி வந்திருக்கோம். Bye. 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 கீழே தானே போகணும். இங்கே இருக்கிற டோர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் க்ளோஸ் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி வச்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி சென்சார் இருக்கும். இந்த சென்சாரில் வந்து நம்ம இந்த மாதிரி கை வச்சாலே போதும், டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். இதே மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி இந்த சைடு சென்சார் இருக்கும். ஓப்பன் க்ளோஸ் ரெண்டுத்துக்குமே இருக்கும். ஓகே காய்ஸ், இன்னைக்கு கண்டென்ட் அவ்வளோதான். எப்படியோ கடல் தாண்டி மலை தாண்டி நம்ம ப்ரௌனியை வந்து பார்த்தாச்சு, ஆசை தீர கொஞ்சியாச்சு. April 10th நம்ம ப்ரௌனியை பிக்கப் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போயிடலாம். அந்த வீடியோ உங்களுக்கு அன்னைக்கு எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி கண்டென்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம ப்ரௌனிக்குனே எக்ஸ்க்ளூசிவாக இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அது யாருக்கெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போய் மறக்காமல் பாருங்கள். பாய்.